ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அடிக்கடி நான் நினைப்போட்டிருக்கிறது ஜபத்தின் வல்லமை. அல்லேலூயா. அடிக்கடி இந்த பகுதியை நான் ஞாபகப்படுத்துகிறேன். நமக்கு முக்கியம் தானே வேதம், ஜபம், ஆராதனை, துதி, வேற என்ன? இதுதானே நமக்கு ஆசீர்வாதம். லண்டன்ல விடுமுறை கழிக்க போன மாணவர்கள் 5 பேர் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை ஐயா சார்லஸ் ஸ்பர்ஜன், ஒரு பெரிய திருச்சபை, பெரிய பரிசுத்தவான், பெரிய தீர்க்கதரிசி, அவர் சபைக்கு போக திட்டமிட்டார்கள். சில மணி நேரத்துக்கு முன்பதாக போய்விட்டார்கள். கதவு திறக்க காத்திருந்தார்கள். ஆனால் ஒரு அன்பான மனுஷன் வந்து 5 பேரையும் கை குலுக்கி ஆலயத்தை சுற்றி பார்க்கலாமா என்று கேட்டார். ஐயா சரி என்று சொல்லி அவர் ஆலயத்தினுடைய எல்லா பகுதிகளையும் சுற்றி காட்டினார். கடைசியா ஒரு காரியம் கேட்டார். ஹீட்டிங் பாயிண்ட்ஸ் ஒன்று காட்டட்டுமா? அவங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அது குளிர் நாட்கள் இல்லை, அது வெயில் நாட்கள். இப்போ ஹீட் அதுக்கு ஏன்னா ஹீட்டிங் பாயிண்ட் வச்சிருப்பாங்க குழந்தைகளுக்காக, கற்பனைகளுக்காக, வயதானவர்களுக்காக. சில நேரம் குளிர் நேரத்தில் ஹீட்டிங் பாயிண்ட் இருப்பாங்க. சரின்னு சொன்னாங்க. ஒரு அறை கூட்டிட்டு போனார். வெள்ள கதவை திறந்தார். வெள்ள கதவை திறந்த போது 700 பேர் ஆராதனை ஆரம்பிக்க 1 மணி நேரத்துக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு ஆராதனைக்காக ஆண்டவரே தேவ மனிதனை பயன்படுத்தும், பாடலில் நம்முடைய மகிமை வெளிப்படட்டும், ஆராதனை மகிமை வெளிப்படட்டும், வார்த்தையினுடைய வல்லம் வெளிப்படட்டும், முழங்கால் படிட்டு கதறி கதறி ஜெபித்தார்கள். ஹல்லேலூயா. கவனிங்க, ஒவ்வொரு வாரமும் ஆயிரக்கணக்கான புது ஜனங்கள் வருவார்களாம். குடிகாரர்களை, விபச்சாரக்காரிகளை தீர்க்க தரிசனமாய் சொல்லி அழைப்பார். பயங்கர கிரியை இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? அதற்கு பின்னால ஜெபம். உங்க ஊழியருக்காக ஜெபிக்கிறீங்களா? உங்க ஊழியத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? உங்க திருச்சபைக்காக ஜெபிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. உங்க ஊழியக்காரனை வல்லமையா பயன்படுத்துவார். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 30 ஆதி திருச்சபையார் அப்படித்தான் செய்தாங்க. ஜெபம் பண்ணாங்க. பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்திலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகள் குணமாக முடியும். ஊழியக்காரங்க இந்த வார்த்தையை முழு தைரியமா பிரசங்கம் வேண்டிட்டாங்க. அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. ஹல்லேலூயா. தீர்மானம் பண்ணுங்க. குற்றப்படுத்தினது போதும், யாரையோ குறை சொன்னது போதும், ஊழியரை குறை சொன்னது போதும், ஊழியத்தை குறை சொன்னது போதும். இனி ஜெபிங்க. ஹல்லேலூயா. மோசே யுத்தம் செய்ய எழுப்பி நின்ற போது ஒரு பக்கத்தில் ஊரும் இன்னொரு பக்கத்தில் ஆர்வனும் தாங்கிறது போல ஜெபத்துல தாங்குங்க. ஊழியரை வல்லமையா பயன்படுத்துவார். உங்க ஊழியரை தீர்க்கதரிசியா மாற்றுவார். உங்க ஊழியரை வல்லமையான அப்போஸ்தலனாய் மாற்றுவார். பவுல் பிரசங்கித்த போது சப்பானி நடந்தது போல, பேதுரு பிரசங்கித்த போது ஜனங்கள் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷையில பேசினது போல இன்றைக்கும் ஊழியரை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. ஜெபியுங்கள், ஜெயம் பெறுங்கள். நம்முடைய திருச்சபை மூலமாய் தேசத்தில் பெரிய எழுப்புதலை கர்த்தர் தருவார். ஜெபிக்க மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆதி திருச்சபை ஜெபத்தில் வளர்ந்தது. ஆதி திருச்சபை ஜெபத்தில் உயர்ந்தது, சிறந்தது. அப்படிப்பட்டவர்களாய் எங்களை மாற்றும். ஜெப ஆவி எங்களுக்கு தாரும். ஊழியத்துக்காய், ஊழியர்களுக்காய் பாரத்தோடு ஜெபிக்க 5 விதமான ஊழியர்களுக்கும் ஜெபிக்கிற கிருபைகள் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆசீர்வதியும். அப்படிப்பட்ட நாட்களாய் மாறட்டும். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்குவதாக. God bless you. Have a nice day.